நீங்கள் போனீங்க வந்து சைலண்ட்டாக ஓட்டை போட்டிங்கன்னா எவ்வளோ கோடி பேர் லட்சம் பேர் வாக்களித்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பெரிய மனிதர் பாடின சினிமாவில் பாடின அந்த பாட்டையே போட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வாக்களித்த அடையாளத்தோடு அந்த பாட்டை போட்டு பதிவு பண்ணுறதுன்றது சரியானது இல்லை. சரி, டேக் பண்றாங்க, ஏதோ ஊமையா சொல்றாங்க. விஜய் டேக் பண்ணாரா? விஜய் டேக் பண்ணாரா? அப்ப த்ரிஷா தான் விஜயை தொந்தரவு பண்ற மாதிரி பேசுறீங்க. அப்படிதான் இது கரெக்டா சொல்லிட்டீங்களா? புரியல, ஏன் இந்த விஷயத்துல நீங்க விஜய் ஆதரிச்சு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் ஆதரிச்சு? நான் எங்க ஆதரிச்சு பேசுறேன்? ஆமா, அதாவது த்ரிஷா தான் தவறு செய்யற மாதிரியும் விஜய் வந்து நல்ல நான் சொல்றேன் பாருங்க, எந்த இடத்துலயும் நான் வந்து விஜய் ஆதரிக்கவே இல்லை. விஜய் செய்கையில காட்டுறாரு, இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன்ல காட்டுறாங்கன்னு சொல்றேன் நான். விஷயம் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இந்த பிரச்சனை இல்லைன்னா அவர் என்ன சிஎம் ஆயிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க. உண்மை சார், உண்மை. இந்த எப்போ வந்து விஜய்க்கு பேர் கெட்டது? இப்போ சங்கீதாவை த்ரிஷா வெறுப்பேற்றதுனால த்ரிஷா அடையும் லாபம் என்ன சார்? சார் இது லாபம்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லவே முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை சார். இது பிள்ளைகளையும் வந்து மனைவி பிள்ளைகளை கதற விட்டுட்டு இன்னொரு நடிகை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளத்தனமான ஒரு உறவையும் வச்சுக்கிட்டு அது ஊரே காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டு இதுக்கு ஒரு அப்பா வந்து வக்காலத்து வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இதெல்லாம் எங்கே நடக்கும்? மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஜெட்டில் போனாங்க, பேசுனீங்க, பூனைக்குட்டி நாய்க்குட்டி வளர்த்தாங்க, பொங்கல் வச்சாங்க, போனார், கல்யாணத்துக்கு போனாங்க, பேசுனீங்க, ஓட்டு போட வந்தாங்க, இப்போவுமா பேசுவீங்க? இல்லை, நம்ம பேசணுன்றது நோக்கம் இல்லை. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது. இது நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்றது புரியுது. நீங்கள் த்ரிஷாவை தான் சொல்கிறீங்க. நான் யூகம் பண்ணுறேன். அது அவ்வளோதான் இருக்கணும். ஏன்னா ஜெட்டில் போனாங்க, ஃப்ளைட்டில் போனாங்க, தனி விமானத்தில் போனாங்க. அதுக்கப்புறம் பூனைக்குட்டின்னு சொன்னீங்க. பூனை இல்லை, நாய்க்குட்டி. அது ஆனால் டவுட்டாக இருந்துச்சு, பூனையா நாயான்ட்டு. அது நாய்க்குட்டி தான். அதை தூக்குனாங்க, அதை சொன்னீங்க. அப்புறம் ஷூ ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து லவ் ஃபார் எவர் ட்விட்டர் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கே போயிட்டாங்க. இப்படி பல செய்திகள் வந்து நம்ம பேசணும் தான். ஆனால் அப்போல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ வதந்திகள்லாம் பேசணுமோ அப்படி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி கோட்டா இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து அவங்கள பேசணும் நமக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரை, யார் விஜய் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? ஒன்றும் யார் குடும்பத்தில் இருக்க பெரிய மனிதர் இல்லை, விஜய் தான் நான் சொல்கிறேன். பெரிய யார் குடும்பத்தில் இருக்க பெரிய அவருடைய குடும்பத்திலே சொல்கிறேன். அவருடைய விஜய் குடும்பத்திலே ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பெரிய தலைவன், ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய மனிதர் சொல்லலாம்ல. 50 வயசு தாண்டிச்சு சொல்லலாம்ல, பெரிய மனிதர் தானே. ஒரு பெரிய மனிதர் வந்து அவருடைய களங்கம் ஏற்படுற மாதிரி வந்து அடுத்தடுத்து கருத்துக்கள் வெளியிடக்கூடாது. இல்லை, நீங்கள் போனீங்க வந்து சைலண்ட்டாக ஓட்டை போட்டிங்கன்னா எவ்வளோ கோடி பேர் லட்சம் பேர் வாக்களித்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பெரிய மனிதர் பாடின சினிமாவில் பாடின அந்த பாட்டையே போட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வாக்களித்த அடையாளத்தோடு அந்த பாட்டை போட்டு பதிவு பண்ணுறதுன்றது சரியானது இல்லைன்ற. இன்னும் அவங்களுக்குள்ள குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் முடியல சார். விட்டுருணும். அதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த்ரிஷா வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிறது நல்லது இல்லை, சரியில்லை. என்னுடைய அவங்களோட விருப்பம், அவங்க போறாங்க, அவங்க விருப்பம், ஜனநாயக கடமை ஆட்டுறாங்க சார். அதெல்லாம் தப்பே கிடையாது. அவங்களுக்கு பிடித்தமான பாடலை இப்போ ஒரு பதிவேற்றம் செஞ்சு அவங்களோட ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. எவ்வளோதான் சொன்னாலும் நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நல்லா இந்த மக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் ஏமாற்றிட முடியாது, அப்படி சொல்லி நான் ஏமாற்ற முடியாது. ஒரு குடும்பத்தில் தன்னை மையப்படுத்தி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்பு விலகி இருக்கிறது தான் சார் நல்லது. அதான் உண்மையான காதல் கூட அதுதான். தன்னால் வந்து தான் காதலிக்கும் நபருக்கு வந்து இடையூறுனா அந்த ஒதுங்கி இருக்கிறது தான் காதல்.
நீங்கள் கட்டாயப்படுத்துறதுன்றது காதல் கிடையாது. நீங்கள் காதலிக்கிறீங்க, அவர் காதலிக்கிறாரு, பதிலுக்கு அவங்க காதலிக்கிறாங்க, இரண்டு தரப்புக்கும் காதல் இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம். நீங்கள் அது வந்து ஒருத்தர் விரும்பலை, இல்லை ஒருத்தர் வந்து விரும்பலைன்றதை தாண்டி அதனால் அவருக்கே சிக்கல். இப்போ நம்ம சார் இப்போ 2 பேரும் விரும்புறதுனால தானே ஒருத்தரை மாற்றி மாற்றி பரஸ்பரமாக சொன்னாங்களா விரும்புனாங்கன்ட்டு? சரி, டேக் பண்ணுறாங்க, யார் டேக் பண்ணுறாங்க? ஏதோ ஊமையா சொல்கிறாங்க. விஜய் டேக் பண்ணாரா? விஜய் டேக் பண்ணாரா? அப்போ த்ரிஷா தான் விஜயை தொந்தரவு பண்ணுற மாதிரி பேசுறீங்க. அப்படிதான். இது கரெக்டாக சொல்லிட்டீங்களே, அருமை, கைத்தட்டம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னதான் கரெக்ட். இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு பழமொழி இருக்கு சார், சொல்லுங்கள். இந்த ஊசி இடம் கொடுக்காம இந்த பாருங்க, ஊசி நூல் இந்த வந்து காத்தாடி இதெல்லாம் பேசாதீங்க. சும்மா அதெல்லாம் பழைய கதை. ஊசி இடம் கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில். விஜய் வந்து இப்போ போகக்கூடிய தூரம் வேற. அவருடைய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் போது ஏற்கனவே இருக்கிற தற்கொலை கூட்டங்களையே சமாளிக்க முடியல. ஏன்னா ஏன் சமாளிக்கணும்னா விஜயே ஒரு தற்கொலை தானே. விஜய்க்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா அவர் நேரடியாக சொல்லிடலாம் சார். நேரடியாக சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார். சில நேரங்களில் நீங்கள் இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ராதிகா விஜயகாந்த் தான் உதாரணம். ராதிகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து காதலிக்கிறேன், எங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்க போகுது, அவரே முறைப்படி அதை அறிவிப்பார்னு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. விஜயகாந்த் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, என் திருமணத்தை நான் தானே அறிவிக்கணும், வேறு யாரோ சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, என் திருமணத்தை நான் அறிவிப்பேன், ஆனால் வேறு யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு திருமணன்றதை வந்து என்னச்சி சொல்கிறீங்களே, அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுதான் ஹைலைட்டான விஷயம். அதுக்கப்புறம் தான் பிரேமலதா கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து விஜய் வந்து இது வரைக்கும் வந்து பதிவு பண்ணலை. ஆனால் அவசரப்பட்டு முடிவு வந்துடாதீங்க. ஆனால் செய்கையில் நடவடிக்கையில் காமிச்சார். ஒரே காரில் பயணிக்கிறது, ஒரே வந்து விமானத்தில் பயணிக்கிறது இல்லையா, ஒரே மாதிரியான உடை அணிஞ்சிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு வருது, இதெல்லாம் செய்கையில் காமிச்சார். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷா ஒரு ட்விட்டை போட்டு அதை த்ரிஷாவுக்கு வந்து டேக் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. செய்தியாக வந்து இது வரைக்கும் வந்து இல்லை, செயலில் வந்து நம்ம அனுமானிக்கிற மாதிரி அவருடைய நடவடிக்கை இருந்தது உண்மை. நாயை தூக்கி வைக்கிறது கொஞ்சறதா இருக்கட்டும், அல்லது தனி விமானத்தில் பயணிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இது நடக்குது. ஆனால் செய்தியாக டேக் பண்ணல எங்கேயுமே. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க வந்து பண்ணுறது எல்லாமே வந்து கேட்டினா வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த செய்தி இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலேயே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபோட்டோக்கள், தனி விமானத்தில் போன ஃபோட்டோ யார் மூலமாக வெளியே வந்தது தெரியுமா? தெரியாது. நாயை தூக்கி வச்சுருக்கிற மாதிரி ஃபோட்டோ யார் மூலமாக வந்தது தெரியுமா? தெரியாது. ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி வட்டம் போட்டு காட்டினது தெரியுமா? தெரியாது. யார் மூலமாக வெளியே தெரியாது. இதெல்லாமே த்ரிஷாவோட பேஜில் தானே வெளியே வருது. அதுதான் இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, தெரியாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்க பேஜ் அவங்க தான் இதை வெளியிடுறாங்க. இப்போ கில்லி படத்தில் ஒரு பாட்டை போட்டிங்க, இதே நீங்கள் வந்து வலிமை படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டுங்க, பிரச்சனையே இல்லையே. அஜித் சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு தானே சார் போட முடியும். காலத்துல விஜய் கட்சி நடத்துறாரு, இன்னைக்கு எலெக்ஷன்ல நிற்கிறாரு, அவரு பாட்டு தான் போட முடியும். நான் சொல்ல வருதுன்னா, நீங்கள் பாடல் வந்து ஒரு பாடலை போட்டு ஏற்கனவே இங்கே நல்லா தெரியும். புரியுதா சொல்கிறது? விஜயும் வந்து த்ரிஷாவும் குறித்து இங்கே வந்து ரூமர்னு சொல்கிற வதந்தின்னு சொல்கிறதெல்லாம் கூடாது, அது வதந்தின்னு சொல்லக்கூடாது. ஒரு எல்லை கடந்து பேச்சு போயிட்டுருக்கு, சரிங்களா? அது வதந்தியெல்லாம் சொன்னாலும் தப்பு, வதந்திக்கு மரியாதையெல்லாம் போயிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலும் தூபம் போடுற மாதிரி பண்ணக்கூடாது இல்லை. இப்போது விஜய்க்கு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சிக்கல் இது. இந்த சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை அந்த சிக்கலை தீர்த்துக்கணுன்ற அடுத்த கட்டம் தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் கெரியரே வந்து டேமேஜ் பண்ணதே இந்த விஷயந்தான். அது அவர் வந்து மே 5ஆம் தேதிக்கு மேலே உணரக்கூடாதுன்னு வச்சுங்களேன். இல்லைனா இந்நேரம் வந்து பார்த்தோன்னா அடுத்த நிலையை அடைஞ்சிருக்கலாம். எப்படி வந்து விஜயகாந்துக்கு வேறு விதமான பின்னடைவுகள் இருந்ததோ, இப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரியான பின்னடைவுகள் இருக்குது. அது அடுத்த கட்டமாக இதை வந்து கலைஞ்சி. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த விஷயத்தில் நீங்கள் விஜய் ஆதரித்து பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் ஆதரிச்சு? நான் எங்கே ஆதரிச்சு பேசுகிறேன்? ஆமாம், அதாவது த்ரிஷா தான் தவறு செய்கிற மாதிரியும் விஜய் வந்து நல்ல நான் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த இடத்துலையும் நான் வந்து விஜய் ஆதரிக்கவே இல்லை. விஜய் செய்கையில் காட்டுறாரு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்னில் காட்டுறாங்கன்னு சொல்கிறேன்.
நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? செய்கையில காட்டுறாரு. நான் கேட்கறது நீங்க சொல்றது நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது விஜய் வந்து இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது எப்படிதமா இருக்கு? த்ரிஷா தான் விஜய் பின்னாடி சுத்துறாங்க, விஜய் வந்து சுத்தல, த்ரிஷா பின்னாடி இந்த மாதிரி பேசுறீங்க. அது எப்படி ரொம்ப அழகா சொல்றீங்க, நல்லா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. த்ரிஷா தான் விஜய் பின்னாடி சுத்துறாங்க, உண்மைதான். விஜய் வந்து த்ரிஷா பின்னாடி சுத்தல, உண்மைதானே இது? அப்ப நீங்க விஜய் நல்லவரா தானே இங்க காட்டுறீங்க? நல்லவரா நான் காட்டவே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. விஜய் நான் கேட்ட ஒரே கேள்வி பதில் இல்லை உங்கள்கிட்ட. விஜய் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விட்டர்ல செய்தியை போட்டு அதை வந்து டேக் பண்ணாருன்னு நான் கேட்கறேன். அதுதான் நான் சொல்றேன். அவர் தான் வெளிப்படையா நான் சொல்றேன், வெளிப்படையா நாயை கொஞ்சிறாரு சார். அதுதான் சார் நான் சொல்றது. நீங்க இதெல்லாம் வந்து இப்போ 4 சவத்துக்குள்ள 2 பேருக்கும் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து அம்பலப்படுத்துறது யாருன்னு கேட்கறேன். நான் 3வது நபரான்னு கேட்கறேன். அம்பலப்படுத்துறது ஏன்? அப்ப த்ரிஷா அம்பலப்படுத்தணும், சரி, அதுக்கு அம்பலப்படுத்த அவங்க ஊர்ஜிதம் பண்ணிக்கிறாங்க. அப்ப சங்கீதாவை வெறுப்பேத்துறாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா கரெக்டாக பரவாயில்ல. நீங்கள் வந்து நல்ல ஒரு நெறியாளர்ன்றது நீங்கள் நல்லா கரெக்டாக அடையாளம் பண்ணுறீங்க. சங்கீதாவை வெறுப்பேற்றுறது தான் பண்ணுறாங்க. இது ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை சார். இது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை. நான் சொல்கிற மாதிரி பாருங்க, 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் சார். உண்மையான கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் ஏன் டென்ஷனாக வரீங்க? நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் கல்யாணம் ஆனவரோ கல்யாணம் ஆகாதவரோ நீங்கள் காதலிக்கிறதா கூட வச்சுப்போம். நீங்கள் லவ் ஃபார் எவர்னு விட்டுட்டு போகிறீங்க, அது போகிறீங்க, இன்னும் நீங்கள் காதலிக்கிறதா கூட பார்த்தீங்கன்னா, நாம் காதலிக்கிற நபர் வேறு ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவனாக இருக்கிறார். 2 பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பாவாக இருக்கிறார். ஒரு நல்ல குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகனாக இருக்கிறார், தாய் தந்தையருக்கு. அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காதலிக்கிறது மூலமாக அவருடைய வாழ்க்கையில் தலையிடுவதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை எந்த வகையிலையும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா தான் உண்மையிலே காதல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உயிரோட்டமானது, உன்னதமானது, உணர்வுபூர்வமானது. ஆனால் நாம் வந்து நம்மளுடைய காதலை வந்து சொல்லும்போது, அதை தெரிவிக்கும்போது, எந்த வகையிலையாவது தெரிவிக்கும்போது அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்குது, அவருடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பாதிக்குது சொன்னால் அதை வந்து அவங்க செய்யக்கூடாது. அதை தாண்டி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சுயநலம் வாய்ந்த ஒரு பெண், ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை உள்ள ஒரு பெண், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு 25 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்த ஒரு மனிதர் நீதிமன்றத்தில் விவாகரத்து பதிவு செய்யப்படுது. அந்த விவாகரத்து கேட்கக்கூடியவங்க எதனால் கேட்குறாங்கன்றதை அதில் பதிவு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏன் அந்த விவாகரத்துன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட்டே என்ன தெரியுமா? விஜய்க்கு பெரிய மைனஸே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் தான். நீங்கள் சொல்லலாம் மக்கள்கிட்ட, நான் எல்லாத்தையும் விட்டு சொல்றது பார்த்தா இந்த விஷயம் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இந்த பிரச்சனை இல்லைன்னா அவர் இருந்தாலும் சிஎம் ஆகிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க. உண்மை சார், உண்மை. இந்த எப்போ வந்து விஜய்க்கு பேர் கெட்டது? அப்பா அம்மா வெளியே நிறுத்தினாரு, மனைவி வந்து விட்டு விலகி இருக்கிறாரு, மனைவி பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டு வெளியே இருக்கிறாரு. இதுதானே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டது. ஒரு பெண் காய்கறி விற்கிற பொண்ணு கேட்குறாங்கல்ல, அவர் குடும்பத்தையே காப்பாற்றாது, எங்களை எப்படி காப்பாற்றாது, எப்படி எதனால் அந்த பேச்சு வருது? நீங்கள் சொல்லி மழுப்பலாம் சார். இணைச்சி பேசும்போது இவருக்கு அந்த இது வராது. எது சங்கீதா டிவோர்ஸ் பண்ணுற போது வந்துருமா? த்ரிஷா யாரு சங்கீதா யாரு? என்ன சார் பேசுறீங்க நீங்கள்? என்ன பேசுறீங்க நீங்கள்? த்ரிஷா யாரு சங்கீதா யாரு? இவ்வளோ வதந்திகள், நான் பேசுறேன், இவ்வளோ வதந்திகள், இவ்வளோ கிசுகள் இருக்கு. விஜய் ஒரு அறிக்கை இல்லை, எனக்கும் த்ரிஷாவுக்கும் எந்த தொடர்பு கிடையாது, ஒரு அறிக்கை இல்லை பாருங்க. அது வந்து இந்த எலெக்ஷனை பாதிக்காது, அதுதான் சிதைக்காது, பாதிக்குது. அது பாதிக்குமா? யார் பாதிக்கலன்னு சொல்றது? யார் சொன்னது பாதிக்கலன்னு? நீங்க விஜய் பத்தி சார் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடைசியாக இந்த ஒரு விஷயம் எடுத்துங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போனதெல்லாம் ஒரே அமக்கலமாச்சு, ஒரே ஒரு பேச்சும் பொருளுமாச்சு, எல்லாம் ரைட், ஓகே. இப்போது கடைசியாக இந்த இதை நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு போகிறீங்க. வாக்களிச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சும் கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் வாக்களிச்சுட்டு வந்து நீங்கள் விரல காட்டுறீங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிற அந்த பாட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வீட் போடும்போது அப்போ மீண்டும் பேசும் பொருள் ஆகுது இல்லைன்னு நான். இப்போது விஜய் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்டெல்லாம் நான் சொல்ல, விஜய் தான் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேனே. ஆனால் மீண்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு, இப்போ இதை யார் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்து யார் கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான்.
இப்போ நான் இன்னைக்கு வந்து அரசியலுக்காக பேசலாம் சார். இங்க பாருங்க, இருங்க, இன்னைக்கு வந்து அரசியலுக்காக எஸ்எஸ்சி வந்து பேசலாம். எஸ்எஸ்சி பேசின பழைய விஷயங்கள்லாம் எனக்கு எடுத்து போடுங்க. விஷா வலைன்னு பேசுனது யாரு? அந்த எஸ்எஸ்சி தானே பேசினாரு. புஷியானந்த் குறித்து பேசுனது யாரு? இன்னும் சொல்லப்போனால் மோதலே எங்கேருந்து ஆரம்பிச்சது? தன் மகன் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளுக்கு வாரி வழங்குறான், கணக்கு வழக்கலாமே. ஏன்னா எஸ்எஸ்சிக்கு பணத்தோட அருமை தெரியும். ஆனால் தன் மகன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறத இப்படி வந்து எல்லார்ட்டையும் வந்து தத்தம் பண்ணுறானே, நடிகைகளுக்கு வந்து வாரி வழங்குறானேன்றது தான் முதல் கஷ்டமே, முதல் பிரச்சனையே அதுதான். மற்றபடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ சங்கீதாவை த்ரிஷா வெறுப்பேற்றதுனால த்ரிஷா அடையும் லாபம் என்ன சார்? சார் இது லாபம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லவே முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை சார். இது சாடிஸ்ட் மனப்பான்மை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து 44 வயசு ஆகிடுச்சு. அவங்க வந்து இன்னொரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ஏற்படுத்திக்க முடியும். அந்த வாழ்க்கையை வந்து இப்படி இருக்கட்டும்னு நினைக்கலாம். தன்னை வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு ஜெயலலிதாவாக கூட நான் தன்னை நினச்சிக்கலாம். விஜயோட ரசிகர்கள் அந்நியாவே ஏத்துக்கிறாங்களா சார் த்ரிஷாவை? யார் சொன்னாங்க உங்ககிட்ட? நேத்து பாத்தீங்களா ஓட்டு போட்டு வெளியே வந்தாங்க. இளைய தலைவி வாழ்க, இல்ல இளம் தலைவி வாழ்கன்ற யாராவது ஒருத்தர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருதா? பின்னாடி அது ஏற்பாடு செய்யப்பட்டது. இளம் தலைவி வாழ்கன் குரல் கொடுத்தவன் யாரு? அப்ப த்ரிஷாவே இதை செட் பண்ணிட்டாங்க. பின்னாடி இல்ல த்ரிஷா தான் செட் பண்ணாங்களா? நீங்க பாத்தீங்களா யாராவது வந்து இளம் தலைவி வாழ்கன்றது வாயிலிருந்து வந்த கோஷம் போட்டாங்களா இல்லையா? கோஷம் போட்டாங்க. அது எங்க இருந்து வந்தது? அந்த கோஷம் எங்க இருந்து வந்தது? விஜய் ரசிகர்கள் கிட்ட இருந்து கிடையாது. பிஜிஎம்ல வருது. அது குரல் கொடுத்தவன் இப்போ சார் தலைவர் வாழ்க அப்படின்னு குரல் கொடுத்தானா அதை பார்த்தீங்களா நீங்கள்? அதான் லைவு. நீங்கள் ஒரு கும்பலை காட்டிட்டு இவங்க விரலை தூக்கிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் தலைவி வாழ்கன்னு சொல்கிறது அது கணக்கில் வராது. எப்படின்னு சொன்னோம்? இது ஏற்பாடு பண்ணப்பட்டது தான். ஏற்பாடு பண்ணப்பட்டது. இது பிஜிஎம். இது பின்னாடி இருந்து ஒரு ரெக்கார்ட் வைஸு இளம் தலைவி வாழ்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு. புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் நிறைய அரசியல் இருக்குது சார். இதுக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அவங்க வந்து ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க த்ரிஷா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதெல்லாம் அதீதமான சார். என்னை பற்றி நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் வந்து நாளைக்கு சப்போஸ் வந்து அவங்க வந்து சங்கீதா வந்து நீதிமன்றத்தெல்லாம் கொண்டு போனாங்கன்னா நீதிமன்றம் கொண்டு போய் சில விஷயங்களை ஜெயிக்க முடியும், சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயிக்க முடியாது நீதிமன்றத்தில் போயிட்டு. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஆதாரம் ஆவணம் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா இதெல்லாம் அப்படின்லாம் வந்து கேள்வி சில வந்துடும். அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் எவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கை நீதினு ஒன்று இருக்குது, நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதெல்லாம் தப்பான விஷயம். யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாத ஒரு வாழ்க்கை வாழணும் சார். அது முதல்ல தெரிஞ்சுங்க. நான் இங்கே யாரும் வந்து விஜய்க்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இந்த விஷயத்தில் எவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருடைய நீங்கள் தனித்து வாழ்றதுல பிரச்சனையே கிடையாது, தாராளமாக வாழ்ந்துடலாம். ஆனால் ஒருத்தரை காயப்படுத்தி ஒருத்தரை கண்ணீருக்கு ஆளாக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் வந்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 3 ஷா இல்லை, 4 ஷாவாக இருக்கட்டும், 5 ஷா, எந்த ஷாவாக இருந்தாலும் சரி, அது வந்து காலம் போய் சொல்லும். இயற்கை நீதி வந்து வலிமையானது. அது உங்களுக்கு தெரியல, அதை பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க. அது காலம் போய் சொல்லணும். கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. அப்போ இது வந்து த்ரிஷாவோட ட்ரீம் பிளான் அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து விஜயோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடையூறு செய்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னான் என்னன்னு கேட்டினா, சார் இந்த நெகட்டிவ் பேச்செல்லாம் வந்து பெருசாக வந்து எலெக்ஷனில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்கள், எப்படி தெரியும்? இந்த விஷயத்தெல்லாம் வந்து எதுவும் பெருசாக யாரும் கேர் பண்ணவே இல்லை. அப்படி உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு வீட்டில் 4 ஓட்டு விழ வேண்டியது 2 ஓட்டாக கூட மாறி இருக்கும். அது காரணம் வந்து விஜய் வந்து குடும்பத்தோடு இல்லை, குடும்பத்திலேருந்து அந்நியப்பட்டிருக்கிறாரு. எஸ்எஸ்சி சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரர் தானே சார். நான் தத்து கொடுத்துன்னு சொல்கிறேன். தத்து கொடுக்கறதுலாம் உரிமையே கிடையாது சார். தத்து கொடுக்கறதுக்கு எஸ்எஸ்சி எங்கே உரிமை இருக்குது? மனைவி பிள்ளைகளுக்கு தான் சார் அந்த இது இருக்குது. பிள்ளைகளுக்கு கூட கிடையாது. மனைவி தான் முதல். யார் வாரிசு? இப்போ விஜய்க்கு வாரிசு யாருன்னு நினைக்கிறீங்க? மனைவி இருக்கும், மனைவி தான் முதல் வாரிசு. அப்பா அம்மா அடுத்த வாரிசு தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். யாருக்கு உரிமை இருக்குது விஜய் மீது? யாருக்கு வந்து 100% உரிமை யாருக்கு இருக்குது? மனைவிக்கு தான் இருக்குது. நான் தத்து கொடுத்துருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவர்கள் தான் சொல்ல மாட்டான் யாரும். எது தாரை வார்த்துட்டான்னு சொல்லலாம். அது கூட தாரை வார்க்கிறதுனா என்ன? யாருமே இருக்கக்கூடாது. இப்போ மனைவி பிள்ளைகள் யாருமே கல்யாணம் பண்ணாமல் இருந்தாக்கா அப்போ என் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா நான் தாரை வார்த்துட்டேன். தாரை வார்த்துன்றதுன்னு கேட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து முழுமையாக அர்ப்பணிக்கிறது. அதுவும் தத்து என்பது ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பது தத்து, ஒரு நாட்டுக்கே கொடுத்தா அது தாரை வார்ப்பு. இதெல்லாம் எங்கே புரிய போகுது அவனுக்கு?
தத்து கொடுக்கறது நல்லா புரிஞ்சுங்க. தத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா தன்கிட்ட இருக்கிற ஒரு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தத்து கொடுக்கறது. தத்து என்பது வேற, தானம் என்பது வேற, தாரை வார்ப்பு என்பது வேற. வெவ்வேறு பொருள் இருக்குது. நாங்கள் தத்து கொடுத்துட்டோன்னு சொல்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியான வார்த்தை கிடைக்கும். எல்லாம் என்ன இயக்குனரோ இல்லை வேற புரட்சி இயக்குனர்ன்றானுங்க இவனுங்க. அரணி வேற ஒன்று அறிவு வேணும். இதெல்லாம் தெரியாதா? இவ்வளோ வயசாகுது, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. தத்து என்பது வேற சார். இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது சார். சந்நியாசம் என்பது வேற, பிரம்மச்சாரியம் என்பது வேற. ரெண்டுத்துக்கும் வேற வேற இருக்குது தெரியுமா? சந்நியாசம் என்பது வேற, பிரம்மச்சாரியம் என்பது வேற. அது மாதிரி தத்து என்பது வேற, தாரை வார்ப்பு என்பது வேற, தானம் என்பது வேற. நான் தானமாக கொடுத்துட்டேன் அப்படின்றது, தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை குறிக்காது, பொருளை தான் குறிக்கும். பொருளை குறிக்கும், உயிரற்ற ஏதோ ஒன்றை குறிக்கும், சொத்துக்களை குறிக்கும். அசைய சொத்து, அசையா சொத்துக்கள் தானம் என்பது. புரியுதா சொல்லுது? தத்து என்பது வந்து கேட்டால் ஒரு பிள்ளைய வந்து இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்கறது. தாரை வார்ப்புன்றது ஒரு நாட்டுக்கே வந்து அர்ப்பணிக்கிறது. தாரை வார்த்து கொடுக்கறதுன்றது அதுதான். புரியுதா சொல்லுது? சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து தாரை வார்த்துட்டேன்ப்பா அப்படின்னா காணாமல் விட்டுட்டேன்றது கிடையாது. புரியுதா சொல்லுது? காணாமல் விட்டுட்டேன்னா முழுமையாக அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஒதுங்கிட்டேன், மொத்தமாக தாரை வார்த்து கொடுத்துட்டேன். புரியுது. அப்படின்றது கூட பொருளாயிடும். நான் காணாமல் விட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி காணாமல் விட்டேன். நான் பார்க்கல, அதோ மொத்தமாக கொடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அவங்களுக்கே நான் தாரை வார்த்து முழுமையாக கொடுத்துட்டேன், இனி அவங்களுக்கு எனக்கு எந்த உறவு இல்லை, அப்படி தான் அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இல்லை, தத்து கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு மேடையில் போய் உட்காந்த? அப்புறம் நிறைய நான் இவங்களாம் ஒரு மனுஷனுங்களா சார்? இவனுங்கிட்டலாம் மாரடிச்சுக்கிட்டு நம்ம நல்லது சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நமக்கு என்னத்துக்கு இது? எதுக்கு நம்ம தொண்டைகையே கத்தணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கப்பா. எது கத்தணும்? நல்லது சொல்கிறோம். ஒரு குருவி கூடு மாதிரி இருக்குது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்க்குறவங்க எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் தானே சார் வந்து மாமனார். இது மாமனாருன்னா என்ன? ஒரு தாத்தா ஆயாவுடைய வேலை என்ன சார்? தான் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் ஆகிறாரு, அதாவது நீ என்ன வேணாலும் சரி, நீ எவ்வளோ தான் பறந்தாலும் ஊர்க்குருவி தான், அது பருந்தாகாது. ஒருபோதும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன் இங்கே. ஏன்னா அடிப்படையுமே உள்ள தூய்மைன்னு ஒன்று இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எது? உள்ள தூய்மைன்னு ஒன்று வேணும். அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த உள்ள தூய்மை இல்லைன்னா அது ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து மனைவி பிள்ளைகளை கதற விட்டுட்டு இன்னொரு நடிகை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளத்தனமான ஒரு உறவையும் வச்சுக்கிட்டு அது ஊரே காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டு இதுக்கு ஒரு அப்பம் வந்து வக்காலத்து வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இதெல்லாம் எங்கே நடக்கும்? இதெல்லாம் எங்கே நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அடிப்படை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற வந்து ஒரு தகப்பனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒழுக்கமின்மையை வந்து பார்த்தீங்கன்னா உச்சி மோந்து பேசுகிற. அதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஷ வலையில் இருந்தான்னு சொன்னேன். இப்போ அந்த விஷ வலையிலேருந்து அவன் வெளியே வந்துட்டானா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அந்த விஷ வலையில் இன்னும் இழுத்துட்டானா? இருக்கு, நேர்காணல் எடுத்து பாருங்க. என் மகன் வந்து விஷ வலையில் விழுந்து கிடக்கிறான்னு சொன்னது யாரு? நீ தானே சொன்ன. இப்போ அந்த விஷ வலையிலேருந்து அவன் எழுந்து வந்துட்டானா இல்லை நீ உன்னை இழுத்து உள்ளே போட்டுக்கிட்டானா? ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருக்கு துரோகம் இழைக்கிறவன், கட்டின மனைவிக்கு துரோகம் இழைக்கிறவன், பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் இழைக்கிறவங்க இவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தால் சரித்திரமே இல்லை. ஜெயலலிதாலாம் கடைசி காலத்தில் ஏன் அவ்வளோ கஷ்டம் ஏன் அவ்வளோ அனுபவிச்சாங்க சொல்லுங்கள்? பெத்த பிள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கா இல்லையான்னு கடைசி வரைக்கும் தெரியாமல் நான் தான் புள்ள, நான் தான் பொண்ணு, நான் தான் புள்ளன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வந்து ஆளாளுக்கு வந்து போட்டி போட்டானுங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்றது ஒரு தகவல். அதுக்கு ஆதாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நக்கீரன் வந்து பத்திரிகை நீங்கள் ஆதாரமாக எடுக்க முடியும். பல செய்திகள் இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து நான் கேட்டிங்கன்னா அது தவிர்த்துட்டாங்க. அது கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து இறுதி நாட்கள் எப்படி போச்சுன்றது தெரியும். யாருமே அப்படி தான் பாவம் செய்கிறவங்க வந்து அந்த அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் எளிதாக போயிடலாம். இன்றைக்கி வந்து சங்கீதா சிந்தக்கூடிய ஒரு கண்ணீராக இருக்கட்டும், அந்த சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையை தேடக்கூடிய இடத்துல இருக்கிற விஜயோட மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், அவங்க சிந்துற கண்ணீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாயாக இருந்தால் சோபா ஒருபோதும் என்ன தான் புள்ள பக்கம் பேசினால் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீஷா நான் நேரடியாக சொல்கிறேன், அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கையெல்லாம் ஒருபோதும் வந்து சோபா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க,
மாமியாருக்கும் மருமகளுக்கு கூட பிரச்சனை இருக்கட்டும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுடைய இந்த நடவடிக்கைலாம் அடுத்தடுத்து வந்து இந்த சீண்டிக்கிட்டே இருக்கிற அந்த வேலையெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தாய் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பிள்ளைகிட்ட பாசம் இருக்கலாம், பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருமக மேலே கூட கருத்து வேற்றுமை இருக்கலாம். ஆனால் இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரிமை கொள்றதெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து நல்ல தாய் விரும்ப மாட்டாங்க. அது சோபா எப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார், நன்றி.